வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஒவ்வொரு தனி மனிதனும் வெற்றிக்கு அடிப்படையாக திகழ்வது மூன்று தான். ஒன்று மன வலிமை, உடல் வலிமை, நல்ல சமூக உறவு. இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. இவை அனைத்தும் வலிமையாக இருந்தால் தான் ஒரு தனி மனிதன் வெற்றி அடைய முடியும். இதற்கு அடிப்படை தனி மனித ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியது பண்பாடு உள்ள கலைகள் தான். அந்த வகையில் தற்காப்பு கலை ஒரு சிறந்த பண்பாட்டு கலையாக, வாழ்வில் கலையாக திகழ்கிறது. அதன் பயிற்சியும் அதனுடைய பாடங்களும் ஒழுக்கத்தையும் அடுத்தவரை மதிக்கும் தன்மையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டதே. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் தற்காப்பு பயிற்சி பெறும்பொழுது தன்னை பற்றிய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மனதை பற்றியும் தன் திறமையை பற்றியும் அவன் சீர்தூக்கி பார்ப்பதால் அவனுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் சிறப்பாக அமையும். சரி, பார்க்க இருப்பது கோபுடோ என்ற தற்காப்பு கலையில் உள்ள நன்சக்கு வைத்து தூக்கின உத்தியை பாருங்கள். நேயர்களே, இதுதான் நாம் பார்க்கும் நன்சக்கு. இதனுடைய மறுபெயர் நூட்டியாக்கு. இது ஒக்கினாவா தீவில் குதிரைகளுக்கு பூட்டப்படும் ஒரு கடிவாளம் தான். அதுவே மருவி இன்று தற்காப்பு கலை கருவியாக மாறியுள்ளது. இதை நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றால் போதுமானது. இதுக்கு மாற்றாக ஒரு டவலோ, ஒரு துப்பட்டாவோ, ஒரு கயிறோ போதுமானது. சரி, நான் பல ஒன்று இதில் பார்ப்போம். காரணம் உங்களுடைய ஞாபகம் முட்டது. ஒரு எதிரி மேலே குத்தும்பொழுது நாம் தடுக்கலாம், அடுத்த கணமே மாட்டி தாக்க முடியும். பார்த்த உதிதான். அடுத்து பார்த்தது தடுக்கலாம், மாட்டி முறிக்கலாம் கழுத்தெலும்பு. பார்த்த உத்தியை. அடுத்து பார்த்தது மேலே குத்தும் பொழுது நீங்கள் லாவகமாக மாட்டி கையை முறிக்க முடியும். அடுத்து பார்த்தது மேலே குத்தும் பொழுது தடுத்து உள்ள சென்று சுழட்டி இதை வீழ்த்த முடியும். அடுத்து பார்த்தது தடுங்கள், பின்பக்கமாக சென்று நாம் அவனை கீழே வீழ்த்த முடியும். நம் அடுத்து பார்த்தது குத்தும்போது வைத்த பகுதிகள் தடுங்கள், இழுத்து தாக்கலாம். இவன் நாம் பார்த்த புத்திகள் தான். பார்க்க இருப்பது ஒரு புதிய புத்தி, தூக்கி எறியும் புத்தி. இந்த புத்திக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது. யாரும் செய்ய முடியும், பயிற்சி பெற்றுவிட்டால். ஒரு எதிரி உங்களை மேலே தாக்கும் பொழுது இது ஒரு புதிய உத்தியை. தாக்கும் பொழுது தடுங்கள், கையை சுழற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உள்ளே செல்லுங்கள். நீங்கள் தூக்கி நீங்கள் அவனை வீழ்த்த முடியும். தேவை பயிற்சி மட்டுமே. புத்தி மறுபடியும் பாருங்கள். நாம் செய்யும் முதல் செயல் தாக்கும் பொழுது தடுத்தலே. 2 கை பிடி போடுகிறோம். அடுத்து கை திருப்பியவாறு உள்ளே செல்கிறோம். இடுப்பை பயன்படுத்தி நீங்கள் தூக்கி நீங்கள் ஏறிய முடியும். தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள். நேயர்களே, பயிற்சி என்பது கொதிக்கும் நீரை போல. எப்படி ஒரு கொதிக்கும் நீருக்கு தொடர்ந்து நெருப்பு அவசியம், அது போல தற்காப்புக்கு பயிற்சி அவசியம்.
நன்சக்கோ இதுக்கு மாற்று துப்பட்டா, கயிறு, டவல் இது போதுமானது. நாம் செய்வது அப்படின்னு செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு தேவை முறையான பயிற்சி பெற்ற அனுபவம் இருக்க வேண்டும். அந்த பயிற்சி தான் உங்களுடைய பயத்தை அகற்றும், எதிரியை எதிர்கொள்ளும் துணிவு கிடைக்கும். சரியா? அதனால் பயிற்சி மிக அவசியம். புத்தி வந்து தூக்கி எறியும் புத்தி, தூக்கி எறியும் புத்தி. எப்படின்னாக்கா எறும்பு தாக்கும்போது மேலே தடுங்க, முதல் தடுத்தல். கடமை கையை சுற்றி கொள்ளுங்கள். அடுத்த கணம் இதுதான் உள் ரகசியம். இந்த கையை இப்படி திருப்பிக்கணும். அப்போ தான் அந்த பிடி விடுபடாது. இப்போ இந்த பிடிக்கே எதிரி உங்கள் வசம் அவன் எதுவும் செய்ய இயலாது. இப்போ உங்களுடைய நிற்கும் நிலையை மாற்றி உள்ளே செல்லுங்கள். இந்த பிடி இப்படி தான் இருக்கணும், பிடி வெளியே விடாது. தள்ளுங்க. இப்போ நீங்கள் குனிஞ்சு தூக்கி எரிய 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 எதிரி உங்கள் வசம். தூக்கி எறிவதற்கு உடல் வலிமை தேவையில்லை. இது ஒரு நுணுக்கம்தான். பொறுமையாக செய்யுங்க. தாக்குங்க, தடுங்க, சுத்துங்க, கையை திருப்புங்க, திருப்பு. இன்னும் நல்லா உள்ளே வாங்க, இன்னும் உள்ளே வரணும். தூக்கி எறிங்க. நீங்கள் வாங்க, தாக்குங்க, மேலே தடுங்க. சுத்துங்க மேல் நோக்கி. இந்த கையை திருப்புங்க உள்ளுக்கா. இப்படி தரணும். வெளியே 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 வாங்க, வெளியே வாங்க. கையை வெளியே வரணும். நேரம் உள்ளே போங்க. இன்னும் உள்ளே போகணும். இன்னும் போங்க. தூக்கி அடிங்க. போனேன் நீங்களே பார்த்தீர்கள். இவைகள் சற்று நேரத்திலேயே இந்த உத்தியை செய்யும் நுணுக்கம். ஆனால் இவைகள் தினமும் பயிற்சி பெற்றுவிட்டால் மிக மிக எளிதுதான். ஆனால் இதில் என்னவென்றால் மிக ஒரு முக்கியமான உள் ரகசியம். கவனிங்க. தாக்குங்க மேலே. உள்ளே சென்று பிடி போட்ட பிறகு இந்த பிடி நீங்கள் விளக்கக்கூடாது. இந்த பிடி மூலம் இப்படி இருக்க வேண்டும். நீங்கள் சற்று நீங்கள் கையை எடுத்து விட்டாலும் பிடி வந்து எதிரி தப்பித்து விடுவான். ஆக இந்த பிடி மிக முக்கியம். இதற்கு ஒரு மாற்று துப்பட்டா, கயிறு போதுமானது. அதாவது வாங்க, துப்பட்டாவை எடுக்கும்போது என்ன செய்யணும்னாக்க நீங்கள் முதல்ல அதுதான் உள் ரகசியம். இந்த கட்டை விரலுக்கு இல்லையா, விடுவாங்க. கட்டை விரலை பிடிங்க சரிசமமாக. இங்கே ஒரு சுற்று, இங்கே ஒரு சுற்று. சரியா? சுற்றின பிறகு எதிரி தாக்கும்போது தடுக்கிறீங்க, சுற்றுறீங்க, திருப்பிட்டீங்க. இப்போ நம்ம கையில் என்ன ஆகுது? துப்படை தான் ஆகுது. நென்சோக்கு இல்லை, மாற்று பொருள். அப்படியே உள்ளே போகிறீங்க, தூக்கி எரிய எதிரிங்க. சரியா? முயற்சி பண்ணுங்களா? தடுங்க, சுற்றுங்க, மேலே கை திருப்புங்க, உள்ளே போங்க. இந்த பிடி இப்படி தான் இருக்கணும். குறுக்கில் தூக்கி போனங்க. உள்ளே போய்ட்டு பார்த்தீர்கள். நன்சோக்கு மாற்று துப்பட்டா, கயிறு போதுமானது. தேவை பயிற்சி மட்டுமே. மேலே உத்தியை பார்த்தீர்கள். நன்சோக்கு இது மாற்றாக ஒரு துப்பட்டா, ஒரு டவல், ஒரு கயிறு போதுமானது. இவைதான் சுற்றுப்புறச்சூழல் கருவிகள். ஆக நீங்கள் நன்சோக்குவை நீங்கள் முறையாக பயிற்சி பெற்றுவிட்டால் அந்த கருவி தேவையில்லை. அதுக்கு பதிலாக எந்த ஒரு பொருள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.